அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ், நம்மளுடைய டெக்னிக்கல் கிளாஸ், மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இயங்கக்கூடிய கிளாஸ் வருகிற செப்டம்பர் 15 தொடங்குகிறது. செப்டம்பர் 15 தொடங்குறது. இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் டாபிக் என்ன இது எல்லாமே அனுப்பிவிடுவேன். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருந்து எல்லாமே. அதற்கப்புறம் சில கொஷின்ஸ் இது இருக்குது. அது நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அதை சில ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸுக்கு வரணுமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவல்ஸ்க்கு போயிடுவோம். இன்னைக்கு 24,700 புட்டு 136 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைட், 136 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காலையிலேருந்து அவர் பாருங்க, அவருடைய லோவே 146 என்னவோ தான் இன்னைக்கு அப்போ. இங்கிருந்து ஏன் போய் திரும்புறாரு? இதுக்கான விட உங்ககிட்ட இருக்காது. கரெக்டா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்கு. நான் கொடுக்கறது இங்கே வரும்பொழுது நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. எவ்ரி டிப் எவ்ரி ரைஸ் என்ன இருக்கும், மார்க்கெட் இறங்கி இருக்கும். ஆனா எவ்ரி டிப் என்ன இருக்கணும், பை பண்ணிருக்கணும்ன்றதெல்லாம் இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பையருக்கு இது சரியான மார்க்கெட் இல்ல, செல்லர்ஸ் தான் சரியா. கிடையவே கிடையாதுங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டை போல ஒரு ஆப்ஷன் பையருக்கான ட்ரேடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதுலையுமே கிடையாது. அவ்வளவு ட்ரேட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை ட்ரேட்! எல்லாரும் இதை வைத்து என்ன நீங்க பண்ணிருக்கலாம், எவ்ரி ரைஸ் செல்லுன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? சூப்பர், அக்ரி, என்ட்ரி தான். மார்க்கெட் ஏறுனா செல் ஆகும், என்ட்ரி எடுக்கலாம் புட்டு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனா எவ்ரி டிப்பும் பை ஆகுன்றது உங்களால இதை ப்ரிடிக்ட் பண்ணும். மார்க்கெட் இன்னைக்கு இப்படிதான் நடக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு இங்க எதுவுமே பார்க்கல. நம்முடைய ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது, டைம் வேல்யூ. ஆனா ஆப்ஷனுக்கு டைம்னு ஒன்று இருக்கு. அந்த பிரீமியம் எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா? தீட்டா வேல்யூ அதிகமாக தானே இறங்கிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. டெல்டா காமா தீட்டா வேகாரோவெல்லாம் அது சிம்பிளா மேக்ஸ் படி இயங்கும் பிரீமியம். அப்ப இன்னைக்கு என்ன இருக்கணும், நம்ம மார்க்கெட்டு போய் பார்க்க தேவையில்லை. இவர் மேல இருக்காரு அப்படின்னாலே மார்க்கெட்டு இறங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏறனாலும் மறுபடியும் இறங்க ட்ரை பண்ணும், ஏறினாலும் மறுபடியும். அப்போ ஒவ்வொரு இடமும் ஏன் இங்க இருந்து போய் திரும்பிச்சு, ஏன் இங்க இருந்து போய் திரும்பிச்சு, ஏன் இங்க இருந்து ஏறுது அப்படிங்கிறதுக்கான விடைகள்லாம் உங்களுக்கு தெரியணும். தெரியாம வர்த்தகம் செய்யாதீங்க. ஆப்ஷன் பையர் யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க. படிங்க. உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்க போய் கத்துக்கோங்க. இல்லை நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் நாட்கள் தான் அதிகமாகும். மற்றபடி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம், அழகா வர்த்தகம் பண்ணலாம். அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.